ஒரு உலக சாதனையை படைத்தார்கள். அந்த சாதனை படைத்து அது குறித்தான செய்தியை நம்முடைய வைய தமிழ்ச்சங்க நிறுவனம் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது நிச்சயமாக கொடுக்கலாம் என்று அம்மையாருக்கு அந்த சாதனை சான்று கொடுப்பதற்கு முன்பாகவே இந்த செய்தி நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு, அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த செய்தி சென்று கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெளிவிழா கொண்டாடப்பட்ட அன்றைய தினத்திலே அங்கு நம்முடைய கமலஹாசன் அவர்களுடைய பாடல் ஒன்று வெளியிடப்பட்டது, திருவள்ளுவர் மாலை. அந்த பாடல இந்த பாப்பாவுடைய அந்த சாதனை ஓவியம் எழுந்திருப்பது. இவ்வளவு சொல்றமே அந்த பாப்பா யாருன்றது காலையில இருந்து இங்கெல்லாம் அமர்ந்திருக்காங்க. அவங்களுடைய ஓவியத்தை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனா வாய்ப்பு கொஞ்சம் குறைவானதுனால டிஸ்பிளே பண்ண முடியல. நீங்க எல்லாம் அந்த ஓவியத்தை சில நிமிடம் பார்த்து அந்த குழந்தைக்கு ஒரு பாராட்டியும் ஒரு பலத்த தகவல்களின் மூலமாக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரத்தை சார்ந்த மாணவி பிரதீஷா, இந்த பெயர் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். சாதனையாளர் பிரதீஷா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கலைமாமணி முத்தொழி அவர்கள் கலைமாமணி தமிழ்ச்சங்க கலைஞர் முத்தையா அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள், நிர்வாகிகள் அனைவரும் இந்த ஓவியத்தினை பார்த்து குழந்தைக்கு ஒரு வாழ்த்தையும் பாராட்டையும் உங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருக்குறள் சாதனையாளர்கள் மாநாடு அல்லவா? திருக்குறள் சாதனைகள் குறித்தான கண்காட்சி இடம்பெறுவதாக கூப்பிட்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலசூழலில் கண்காட்சி இடம்பெறவில்லை. ஆனால் நடைபெற வேண்டியதை கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம சக்தி நிலையோ மலர்கிட்ட பாப்பாவோட கொண்டு வந்திருந்தாங்க அவருடைய வெற்றியெல்லாம். அந்த வகையில பாப்பா பிரதீஷா அவர்களும் தன்னுடைய அந்த ஓவியத்தை கொண்டு வந்திருந்தார்கள். பாப்பாவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கிறோம். இந்த நேரம் வரையிலும் இந்த மாநாடு நிகழ்வுக்கு தலைமை ஏற்று சிறப்புரையாற்றி விருது வழங்கி கோவிலுக்கு சிறப்பித்துக் கொடுத்த தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் திரு முத்து ஐயா அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகள் ஐயா. இப்பொழுது கருத்தரங்கம் துவங்குகிறது. காலம் கருதி அனைவருமே சுத்தமாக இந்த கருத்தரங்கத்திலே சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பணியோடு வேண்டுகோளாக கருத்தரங்கம் இப்பொழுது அமர்வு தலைமையில் செய்யப்படுத்தப்பட்டது. ஐயாவுடன் தலைமையேற்று கருத்தரங்கத்தினை சிறப்பித்து தர கேட்டுக்கொள்கிறோம். தலைமையுரை உலக திருக்குறள் சமுதாய மைய நிறுவன தலைவர் திருக்குறள் பேராசிரியர் மா சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் காமத்து பால் சிறப்பு குறித்து
தலைமை உரை தர இருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து கருத்துரையாளர்கள். ஒன்றே உலகம் எல்லாரும் அருமையான திருக்குறளிலே வருகின்ற காமத்துப்பால் 25 அதிகாரம். காமத்துப்பாலை படிக்காமலேயே சில சமய மக்கள் திருக்குறளை காமத்துப்பால் இருக்கின்றது, அதனால் நான் காமத்துப்பாலையே சொல்வதில்லை என்று கூறி காமத்துப்பாலை புறக்கணித்து வருகின்றார். சான்றோர்